தனி மனித சுதந்திரம் இதுக்கான வரைமுறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கு தெரியறதே இல்லை. இது கட்டாயமாக அரசியல் பதிவு இல்லை. இது ஒரு ஆதங்க பதிவு அப்படின்னு நினச்சிக்கலாம். மக்களிடையே எதிர்மறை எண்ணங்கள் ரொம்பவே பெருகிடுச்சு. நேர்மை எண்ணங்களோ இல்லை அன்பு செலுத்துதலோ அதெல்லாம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஒரு பத்திரிகையாளர் மலையாள நடிகர் இந்திரன்ஸ் இவரை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் உண்மையாகவே அப்பாவி தானா இல்லை அப்பாவி மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி எப்படி ஒரு மனிதரை பார்த்து இன்னொருத்தர் நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்றது பொது மேடையில் கேட்கலாம் அப்படின்றது எனக்கு தெரியல. இதை இவர் ஒரு பெரிய நட்சத்திர நடிகர்கிட்ட, சார் நீங்கள் திரைப்படத்தில் ஏழைகளுக்கு உதவி செய்கிற மாதிரி நடிக்கிறீங்க, நல்லவராக நடிக்கிறீங்க, உண்மையாகவே நீங்கள் நல்லவர் தானா இல்லை நீங்கள் நல்லவர் மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நடிகரை பார்த்து அந்த மாதிரி கேள்வி கேட்டுற முடியுமா? அதே மாதிரி இன்னொரு பத்திரிகையாளர் ஒரு நடிகையை பார்த்து கேட்குறாங்க, ஏன் வெயிட்டு அதிகமாக இருக்கீங்க, வெயிட்டு நீங்கள் கம்மி பண்ணக்கூடாதா அப்படின்னு. இது அநாகரிகமான கேள்வி மட்டும் இல்லை. இதை நம்ம கண்டிக்கலை அப்படின்னாலோ இல்லை இதை பற்றி நம்ம பேசலை அப்படின்னாலோ இது ஓகே அப்படின்ற மாதிரி சமூகத்துக்குள்ளார இது சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இது பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்லை, பொதுமக்களான நாம கூட ஒரு மனிதரை எப்படி எப்படியெல்லாம் விமர்சனம் செய்யலாமோ, எப்படி எப்படிலாம் நம்ம கேள்வி கேட்கலாமோ, புண்படுத்தலாமோ, இது எல்லாமே நம்ம வார்த்தைகளால் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். இன்றைக்கி எதிர்மறை எண்ணங்களை அடுத்தவங்களுடைய மனதில் கொண்டு போய் நம்ம குவிக்கிறோமே தவிர, நேர்மறை வார்த்தைகளால் ஆறுதல் சொல்கிறதோ, மற்றவங்களை தேத்துறதோ, மற்றவங்களுடைய துன்பத்தில் நம்ம வார்த்தைகள் மூலமாக பகிர்ந்துக்கிறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு நினைக்கிறேன். இது சமூக வலைத்தள வளர்ச்சியோ இல்லை தொழில்நுட்ப வளர்ச்சியோ இல்லை, தனி மனிதருடைய வளர்ப்பு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.